ஹாய் கைஸ். நீங்கள் எப்பயாவது பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி கான்செப்ட் கொண்ட சீரிஸ் தான் சென்ஸ்8. இந்த வெப் சீரிஸோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு அன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சென்ஸ்8 இந்த வெப் சீரிஸோட கதை என்னென்னா, வேர்ல்டில் இருக்க ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் இந்த மாதிரி 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேரும் அவங்களுக்குள்ள ஒருத்தர் பார்த்து கனெக்ட் ஆக முடியும். எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் இருந்துக்கிட்டு கொரியாவுக்குள்ளே இருக்க ஒரு நபரோட பேச முடியும், ஃபிசிக்கல் கான்டாக்டோட. இந்த மாதிரி ஒரு நாட்டை சேர்ந்தவங்க ஒருத்தர் கனெக்ட் ஆக முடியும். இந்த 8 பேருக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 8 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒரு கார்ப்பரேட் இவங்களெல்லாம் ஹண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து இந்த 8 பேர் எப்படி தப்பிச்சாங்கன்னா இந்த வெப் சீரிஸோட கதை. இந்த கதையை நான் சொல்லும்போதே எவ்வளோ தலை சுற்றலாக இருக்கும். நீங்கள் இந்த வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூளை குழம்பிடும். ஏன்னா அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு ஸ்டோரி லைனு. என்னதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட்னால ஒன்று டைம் ட்ராவலாக இருக்கும், இல்லைனா ஸ்பேஸ், இல்லைனா ஏலியன்ஸ். இதை மட்டுமே வச்சு தான் ஸ்க்ரீன் பிளே எழுதுவாங்க. ஆனால் இந்த வெப் சீரிஸோட கதையே புதுசாக இருந்தது. இந்த கதைக்கு ஏற்ற ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அருமையாக அமைச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கேரக்டரை ரிவீல் பண்ணும்போது அவங்களோட பேக் ஸ்டோரியோட தான் ரிவீல் பண்ணுறாங்க. அது கனெக்ட் ஆகிறதுக்கு நல்லா உதவுதுன்னு தான் சொல்லணும். மொதல் 3 எபிசோடு இதுக்கே டைம் எடுத்துக்குவாங்க. அந்த 3 எபிசோடு தாண்டிங்கன்னா ட்ரீட் தான் சொல்லணும். அவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போயிருந்தாங்க ஸ்க்ரீன் பிளேயில். ஒரு லேகும் இருக்காது. மொத்தம் 2 சீசன் இருக்குது. ஒரு சீசனுக்கு 13 எபிசோடு இருக்கும். ஒரு எபிசோடும் 1 hour ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. இந்த சீரிஸை பொறுத்தவரைக்கும் ஃபேமிலியோட பார்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக செருப்படி விழுவும். தனியாக தான் பார்க்க வேண்டியது இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸை நான் வெறும் ஸ்பாய்லர் இல்லாமல் தான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இதை பற்றி பேசணுன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சீரிஸை பார்த்தே ஆகணும். ரொம்ப அண்டர்ரேட்டட் சீரிஸ் தான் இது, அதனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே கைஸ், நீங்கள் இந்த சென்ஸ்8 வெப் சீரிஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.